கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு கஷ்டமும் நான் பட்டதில்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன். யாராவது ஒரு ஆள் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு 50 வயசு ஆச்சு, ஒரு கஷ்டம் கூட நான் அனுபவிச்சதில்லை, தலைவர் உள்பட எல்லாரையும் கேட்குறேன். இவருக்கு கவலை முடி நரைச்சிருச்சேன்னு, எனக்கு கவலை அவருக்கு முன்னாடியே நரைச்சிருச்சேன்னு. சுப்பிரமணிய பாரதிக்கு கவலையே கிடையாதா? முடி கருப்பாக தான் இருக்கு. முடி நரைச்சது எங்களுக்கு கவலைன்னா அவருக்கு என்ன கவலை? வேற ஏதோ ஒரு கவலை இருக்கும். இவருக்கு என்ன கவலை? இவருக்கு வேற ஏதோ ஒரு கவலை. மனைவி சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே கவலை, குழந்தைங்க அடங்க மாட்டேங்கிறாங்களே கவலை, நம்ம நினைச்ச நேரத்தில் பஸ்ஸை எடுக்கலையே கவலை, நம்ம பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குதே பள்ளிக்கூடம். சடார்னு 23 வயசு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொல்றான், ஃபாதர் மீட் யுவர் டாக்டர் இன்லா. மீட் யுவர் டாக்டர் இன்லாவா? இல்லை கல்யாணமே ஆகலையடா, இருக்கட்டும் உட்பின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அது கவலை. யார் ஏதோ ஒரு சாதியை சேர்ந்த பிள்ளைய கொண்டாந்து மருமகங்கிறானே கவலை. கஷ்டம், மன கஷ்டம் என்பது இல்லாத ஆளே கிடையாது சார். இந்த செய்தியாக வச்சுக்கோங்க. மன கஷ்டமே கிடையாது. பாரதியாருக்கு கஷ்டம் கிடையாதா? பாரதியாருக்கு அடுத்த வேளை சோறு கிடையாது சார். உள்ள போட்டிருக்கிற சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி கோட்டு போட்டிருக்காரு. பாரதியார் போட்டிருந்த கருப்பு கோட்டு கம்பீரத்துக்காக போட்டது அல்ல பெரியோர்களே. பாரதியார் போட்டிருந்த கருப்பு கோட்டு கம்பீரத்துக்காக போட்டதல்ல, கிழிசலை மறைப்பதற்காக போட்டது. அப்போ அவன் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடுறானே, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாடுறானே, எத்தனை கோடி, ஒரு இன்பமும் கிடையாது அவன் வாழ்க்கையில். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, துணிமணிக்கு வழி இல்லை. எந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிடுமோங்கிற பயம் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் அல்லாடுறான். அப்படி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கிற கவிஞன் பாடுறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு பாடுறான். இப்போ நல்லா கவனிச்சுங்க, கஷ்டங்களுக்கு மத்தியிலே தான் பாரதி வாழ்ந்தான், ஆனால் கவலை இல்லாமல் வாழ்ந்தான். கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை பெரியோர்களே. கஷ்டங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் கவலை இல்லாமல் வாழ தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதான் செய்தி. கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழணும். கஷ்டங்கிறது வெளியே இருந்து வர்றது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கவலைங்கிறது உள்ளே இருந்து வர்றது, அதை நம்ம நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். திருக்குறளில் சொன்னார்ல, இடும்பைக்கு இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதை ஒரு தடவை என் வகுப்பில் சொன்னேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு. சார் தமிழில் அர்த்தம் சொல்லுங்கன்னா, தமிழில் அர்த்தம் சொல்ல, திருக்குறள்ரா இருக்கட்டும் சார், தமிழில் சொல்லுங்க. தமிழில் தான்டா எழுதியிருக்காரு. இடும்பைங்கிறது தமிழா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர்னா என்ன தெரியுமா? துன்பத்துக்கே துன்பம் செய்வாங்க. யாரு? துன்பத்துக்கு துன்பம் செய்கிறவங்க. துன்பத்துக்கு துன்பம் படாதவங்க யாருன்னா துன்பத்துக்கு துன்பம் செய்கிறவங்க. அதனால செய்தி வச்சுக்கோங்க, கஷ்டங்கள் இயல்பு. கஷ்டமே இல்லாமல் வாழ்றதுங்கிறது முடியாது, முடியவே முடியாது, இந்த ஜென்மத்தில் முடியாது. ஆனால் கவலை இல்லாமல் வாழலாம். இப்போ கஷ்டங்களுக்கு மத்தியில் நம்மளுடைய கஷ்டங்களை மறந்து கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மகிழ்வோர் மன்றம். உங்களை ஐயா மாதிரி பெரியவங்க தலைமை தாங்கி, நான் இப்போ இவர்கிட்ட நம்ம ஜான் கணேஷ்ட ஒரு ஒரு பணிவான விண்ணப்பம் வைக்கிறேன். இவர் ஒரு விண்ணப்பம் வச்சார்ல, முன்னிலை வைக்கிறவங்க தலைவர் படத்தையாவது போடுங்க, இவர் படத்தை மட்டும் போட்டிருக்கீங்களே சார். எனக்கு இந்த இவங்க அடிச்சிருக்கிற இந்த அழைப்பில் உண்மையாகவே அழகாக எடுத்திருக்காங்க சார். நானே இப்படி பார்த்து ரசித்தேன். சரி, ஆனால் இதை விட அழகாக என்னைய 3 பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த மகிழ்வோர் மன்ற இன்விடேஷனில் இருக்கிறத விட
என்னை 3 பேர் என் வாழ்க்கையில் ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க. ஒருத்தன் வந்து ரேஷன் கார்டுக்கு எடுத்தான், ஒருத்தன் ஆதார் கார்டுக்கு எடுத்தான், இன்னொருத்தன் ஓட்டர் ஐடிக்கு எடுத்தான். என் பொஞ்சாதி கேட்குறா, இந்த 3 பேர் யாரு அப்படின்னு. நான் தாண்டி அப்படின்னு சொல்ல. சே, பயங்கரமாக கருப்பாக இருக்கிறது வேற, பயங்கரமாக கருப்பாக இருக்கிறது வேற, கருப்பாக பயங்கரமாக இருக்கிறது வேற இல்லையான்னு. ஃபோட்டோலாம் ஒன்றும் இல்லை சார், என் ஃபோட்டோ போட்டிருக்கு பிரச்சனை. நீங்கள் அப்படி கம்பீரமாக அந்த போடியத்தில் நின்னீங்க பாருங்கள், என்ன நிறம், இந்த நேரத்துக்கு ஃபோட்டோ தேவையா? இல்லை சார், அதில் நீங்கள் அதில் நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் ஜான் கணேஷ்ட. ட்ரெண்டு, மாடர்ன் ட்ரெண்டுக்கு வாங்க. பட்டிமன்றத்தின் படையப்பாவாக வீற்றிருக்கிற பேராசிரியர் ராமச்சந்திரன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு பட்டிமன்றத்தின் பாகுபலியாக வீற்றிருக்கக்கூடிய, அதான் மாடர்ன் ட்ரெண்டு. படையப்பா போய் எவ்வளோ நாள் ஆச்சு? படையப்பா வந்துருவாரோன்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். இதில் அதை போட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிய. நம்ம பயமே படையப்பா வந்துருவாரோ, இருக்கிற படையப்பாக்கள் போதாதுன்னு இவர் வேற வந்துட்டாருன்னா என்ன? எதா புரியுதா நான் சொல்றது? ஒன்றும் புரியல. படையப்பா வந்துருவாரோன்னு பயமா இருக்கா இல்லையா? ஒரு 10 மாசமா சார், இப்போ ஒரு 10-12 மாசமா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரியே இருக்கு. நிச்சயமா சார், எவன் எங்கே போவான், எங்கே வருவான், என்ன பேசுவான், காலையில் பேசுகிறத மத்தியானம் பேசுவானா, எதுக்கு 3 நாளாக உடையிறாங்க? ஜெயிலில் போய் ஏசி போட்டுட்டு உட்காந்தா கௌரவமா? போயிருக்குது ஜெயிலு, அதில் டிவி வேணுமா, அதில் ஏசி வேணுமா? டிவியும் ஏசியும் வச்சுட்டா கௌரவம் ஆயிருமா? எதா புரியுதா? எதா புரியுதாம்மா உனக்கு? டிவியில் சாரி ஜெயிலில் நல்லா டிவி வச்சு கட்டிலெலாம் போட்டு ஏசிலாம் வச்சு கொடுத்துட்டா கௌரவமா, மதிப்பா? அவங்க வழி நடத்தலின் பேரில் தான் நடக்குதுன்னா ஏதாவது விளங்குதா? இல்லை ஏதாவது விளங்குதா? எதுக்கு தான் ஆதார் அட்டைன்னு இல்லையா? திருப்பதி லட்டு வாங்கணும்னா ஆதார் எண்ணு சொல்லணுங்கிறான். திருப்பதி லட்டுக்கு எதுக்குடா ஆதார் எண்ணு? ஏதாவது விளங்குதா? ஏதாவது எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தாத்தா ஆதார் அட்டை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா, எதுக்குல அப்படின்னாரு. இல்லை அது வேணுங்கிறாங்க, கம்பல்சரியாக வேணுங்கிறாங்க. அதான் ரேஷன் கார்டு இருக்குல்லடா. இல்லை தாத்தா ஆதார் அட்டை அதெல்லாம் வேணாம், ரேஷன் கார்டு போதும். ஓட்டு போடுறதுக்கு ஒரு அட்டை இருக்குல்ல, அது போதும் அப்படின்னாரு. தாத்தா ஆதார் அட்டை வேணும் தாத்தா சொல்கிறாங்க தாத்தா அப்படின்னா. கடைசி வரைக்கும் வரமாட்டேன். கடைசி ஒரு குண்டை தூக்கி போட்டேன். தாத்தா நீ செத்தைனா உனக்கு புதைக்கிற இடத்துல ஆதார் அட்டை கேட்பாங்க. இல்லை செத்தவரோட ஆதார் எண் சொன்னா தான் புதைப்போன்னு சொல்லுவாங்க தாத்தான்னு ஒன்று ஓகேன்னு வந்துட்டார் கூட. அவரே அவன் அழகாக படம் எடுத்துட்டான். ஏதாவது புரியுதா சார்? ஏதாவது புரியுதா? எதுக்கு டிவி நைட்டு ஒரு விவாதம் நடத்துகிறேன். அந்த புதிய தலைமுறை இந்த தந்தி டிவிலெலாம் அரசியல் விவாதம் நடத்துகிறான். எங்கள் பாட்டி சொல்லுவா, எலை நீ இப்படி நடந்தனா ஊரில் உன் மூஞ்சியில் காரி துப்பு வாங்கிடா அப்படின்பா. அப்போ மூஞ்சியில் காரி துப்புறதுங்கிறது ஒரு அவமானம் அப்படின்னு நம்ம வளர்க்கப்பட்டோம். ஒருத்தன் சொல்கிறான், என்ன மூஞ்சியில் காரி துப்பிடுவாங்களா பொதுமக்கள்? காரி துப்புனா வலிச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறான். ஏதாவது விளங்குதா சார்? அவன் இன்னோவால வர்றான் சார். புரியுதா நான் என்ன சொல்லுன்னு? பொதுமக்கள் காரி துப்புனா வலிச்சு போட்டுட்டு நான் பாட்டில் கம்பீரமாக போவேன்னு சொல்கிறவன் ஸ்கோடா
ஸ்கார்பியோ, இன்னோவாலெல்லாம் வர்றான் சார். நான் 34 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் இருக்குது. அது நான் மட்டும் போகல, கரெக்டாக ஓடுது. என் பொஞ்சாதியை கூப்பிட்டு வந்தால் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடும். ஏதாவது விளங்குதா? என்னமாவது புரியுதா? அந்த விவாதத்தில் சொல்கிறான், ஜெயிலுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு கேட்குறான் பேட்டி எடுக்கிறவன். ஜெயிலுக்கு போகிறது ஒரு பெரிய குத்தமா? இது ஏதாவது விளங்குதா? ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? ஜெயிலுக்கு போகிறது ஒரு குத்தமா? அடுத்து போட்டான் பாருங்க ஒரு குண்டு, ஏன் மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போலையான்ட்டான். சார், மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போனது இது ஒன்றா சார்? ஏமா ஏதாவது விளங்குதாம்மா? ஒன்றும் விளங்கலையம்மா. விடுங்க, நம்ம தலையெழுத்து அவ்வளோதான். ஒன்றும் விளங்கு, ஒன்றுமே விளங்கு, வேறு வழியே கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம சிரிக்கணும். இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு பாட்டு பாடுச்சுல, நான் என்ன பிளாஸ்டிக் பூவை தானே கொடுத்தேன், பிளாஸ்டிக் அரிசியவா கொடுத்தேன்னு ஒரு பிள்ளைங்க. ஆனால் அந்த பிள்ளைய ஒரு 6-7 பிள்ளைகள் தெய்வ குழந்தைங்க ஐயா. அதுல ரொம்ப பாராட்டணும். அந்த பிள்ளைங்க வயசுல எல்லாம் நான் வந்து இவ்வளோதான். என்ன பேச்சு, என்ன நடிப்பு, என்ன பாட்டு. அந்த குழந்தைகளை கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அவங்க நல்லா இருக்கும். ஒன்றால் இந்த இந்த மோசமான சமூக அமைப்பிலே நாம் சிரிக்க வேணும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். நம்ம கையில் தான் இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அடுத்தவங்க தேவையில்லை சார், நாம தான் வேணும். ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் கேட்டான், ஏமா உன் புருஷன் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டவுடனே அந்த புள்ள பதில் சொல்லிச்சு, என் புருஷன் ஒன்று என்னை சந்தோஷமாக வச்சுக்கல, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். புரியுதா? புரியலையா? அதுதானே டாப்பிக்கே. டாப்பிக்கே தானுங்க. என் புருஷன் ஒன்று என்னை சந்தோஷமாக வச்சுக்கல, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சந்தோஷத்துக்கு என் புருஷன் பிள்ளைய காரணம் கிடையாது. என் சந்தோஷத்துக்கு, என் மகிழ்ச்சிக்கு நான் தான் காரணம். அதான அர்த்தம். என்னோட சைக்காலஜி. எந்த இடத்த மழை பெய்யுது, நனைஞ்சுக்கிட்டே ஓடுது குழந்தை, இந்த குழந்தை நனைஞ்சுக்கிட்டே ஓடுது, நம்ம சடக்குன்னு கொடையை விரிக்கிறோம். புரியுதா? மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு புரியுதா? அதில் மகிழ்ச்சிக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு. மகிழ்ச்சி என்பது வேறு, இன்பம் என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. சுதந்திரத்தை சொல்ற போது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் நான் பாரதி. ஆனால் தன்னை அறிதல்னு சொல்ற போது தன்னை அறிந்து இன்புற்று இருப்பதுங்கிறான். தாய்மானவர் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல். பாரதியார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவினா. அப்போ பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தை போடுற பாருங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி, இன்புற்று குலாவின்னு போடல, அங்கே மகிழ்ந்துன்னு போடுறான். சுதந்திரம்னு சொல்கிற போது ஆனந்த சுதந்திரம்ங்கிறான், மகிழ்ச்சி சுதந்திரம்னு சொல்லலை. அப்போ மகிழ்ச்சி வேறு, இன்பம் வேறு, ஆனந்தம் வேறு. நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாலும், இன்பத்தை அனுபவிக்கிறாலும், ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் பொறுப்பு நீங்கள் தான். புரியுதுங்களா? ஒரே நல்லா சிரிக்கிறீங்கள நீங்கள்லாம். நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன கிராமம். நானும் ஒரு முன்னுரை ஒரு 10 நிமிஷம் ஜோக்கெலாம் சொல்கிறேன். இந்த பக்கம் பூரா ஆண்கள் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் பெண்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் சிரிக்கலை. நானும் என்கிட்ட இருக்கிற பெரிய ஜோக்கெலாம் சொல்கிறேன். மவனே உனக்காச்சு எனக்காச்சுன்னு உட்காந்துருக்காங்க. பாத்ரூம்டா அப்படின்னு உட்காந்து. நான் கூட என்ன ஊர் கட்டுப்பாடோ என்ன இளவோ, இல்லை நாட்டாமல் சிரிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரோ என்னமோ அப்படின்ட்டு நானும் சரி இன்னொரு ஜோக் அடிப்போம். யாரும் சிரிக்கலைன்னா அதுக்கப்புறம் சீரியஸாக பேசிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மகா பெரிய ஜோக் அடித்தேன். பொம்பளை பிள்ளைய சைட்லேருந்து ஒரு 18-19 வயசு பொட்டை பிள்ளை, ஒரே பிள்ளை, 2500 பேர் கூடியிருந்தான். 15 நிமிஷம் கழித்து ஒரு பொட்டை பிள்ளை சிரிச்சுது. சிரித்தவுடனே அப்பா இனி ஒவ்வொருத்தராக சிரிப்பான்.
அப்பாடா அப்படின்னு நான் அப்பாடான்னு நினச்சிக்கிட்டுக்கல ஒரு கிழவி, ஒரு 85-90 வயசு கிழவி பளிச்சுன்னு எந்திரிச்சு சிரிச்ச ஒத்த பொம்பளை பிள்ளைய பார்த்து ஷோ சனியம் பிடிச்சவளை. அது ஜோக்கு பாருங்க. அது என்னடி கவனிங்க, அது என்னடி பொட்டை பிள்ளையா பிறந்துட்டு சிரிப்பு? அப்போ பொட்டை பிள்ளை சிரிக்கக்கூடாது, புரியுதா? அது என்னடி பொட்டை பிள்ளையா பிறந்துட்டு சிரிப்பு? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, 4 பேர் கூடியிருக்கையில் என்னடி சிரிப்பு? அப்போ 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளை சிரிக்கக்கூடாது. சமூக அமைப்பை பாருங்க. பொட்டை பிள்ளையா பிறந்துட்டு என்னடி சிரிப்பு? 4 பேர் கூடியிருக்கையில் என்னடி சிரிப்பு? 3வது பாயிண்ட், ஒரு பெரிய மனுஷன் யார் என்ன அந்த கிழவிக்கு நன்றி, ஏன்னா பெரிய மனுஷன் ஒத்துக்கிட்டான்ல. நீங்க தைரியமா பேசுங்க, ஒருத்தையும் சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன். போறவளே நல்ல வேளை அவ இன்னைக்கு வரல, இல்லை ஒரு ஆள் சிரிக்க முடியாது. நல்லா சிரிக்கணும் சார், மனசார சிரிக்கணும். சார் ஒரு விஷயம் சொன்னார், யாரையும் புண்படுத்தாத நகைச்சுவை அப்படின்னு தலைவர் சொன்னார். இப்போ NS கிருஷ்ணன்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் ரொம்ப பிரமாதமாக நகைச்சுவை. ஒரு இடத்துல கூட யாரையும் புண்படுத்த மாட்டார். ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலில் நிற்பான். அவர் நடித்த படத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலில் நின்று அம்மா அப்படிமா, உள்ள மதுரம் தீய மதுரம் அவரோட மனைவி உள்ளே இருப்பாங்க. அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார், ஏம்மா வெளியே வா, நம்ம நாட்டு மன்னர் ஒருத்தர் வந்திருக்காரும்பார். யார்? பிச்சை கேட்டுக்கிட்டுமா. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்களேன். நம்ம நாட்டு மன்னரில் ஒருத்தர் வந்து நிற்கிறாருமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் சமம்னு பம்மாத்து பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பாதி பேரை பிச்சை எடுக்க விட்டுட்டு பாதி பேர் ஸ்கோடாலையும் ஸ்கார்பியோலையும் போய்கிட்டு அப்படிங்கிற கிண்டல் என்னைக்கு 10, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கவுண்டமணி, வடிவேலு, இதெல்லாம் நகைச்சுவை கிடையாது, இதெல்லாம் ஃபன்னு, இதெல்லாம் ஃபன். யார் மனசையும் கருப்பாக இருக்கிற பிள்ளைய கேலி பண்ணி கவுண்டமணி நடிக்கிறார். ஒரு படத்தில் ஞாபகம் இருக்காமா, ஒரு வடிவேலு தான் அண்ணன் அருவாளோடு இருப்பார். கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் பொண்ணு பாப்பா. அந்த வடிவேலுடைய தங்கச்சி கண்ணங்கரேர்னு இருக்கும். யார் கழுத்தில் மாலை போடுறதுன்னு போட்டி, சுயம்பரம். செந்தில்கிட்ட அந்த மாலையை கொண்டுட்டு அந்த பெண் குழந்தை போகும். போன உடனே கவுண்டமணி ஆஹான்னு சிரிப்பார். சடக்குன்னு திரும்பி கவுண்டமணி இதில் போட்டுரும். உடனே செந்தில் கக்கன்னு சிரிப்பார். சிரித்த உடனே ஏன்டா சிரிக்கிற அப்படி, உங்களுக்கு மாலை போட்டுருச்சுல. உடனே கவுண்டமணி கக்கன்னு சிரிப்பார். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு செந்தில் ஒரு பதில் சொல்லுவார். இல்லை, கவுண்டமணி ஒரு பதில் சொல்லுவார், இந்த மூஞ்சிக்கே உன்னைய பிடிக்கலையே, இது வந்து நகைச்சுவைன்னு காட்டுறான் சார். நான் ரொம்ப நொந்து போனேன் சார். அந்த சினிமா தியேட்டரில் கருப்பாக பல்லு நீட்டமாக உள்ள ஒரு கருப்பாக ஒரு பெண் குழந்தை இருந்தால் இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பிள்ளையுடைய மனசில் ரத்தம் அடியுமா இல்லையா சார்? இதுக்கு பேர் நகைச்சுவையா? கருப்பாக இருக்கிறது குறையா? ஊனமாக இருக்கிறது குறையா? இதையெல்லாம் நகைச்சுவையாக்கணும். இதெல்லாம் ரசிக்கிறத விட்டுருங்க. நல்ல நகைச்சுவை, அடி வாங்குறது, பாயை சுருட்டிக்கிட்டே போனால் அது சுருண்டுக்கிட்டே வருது, வடிவேலு, இதெல்லாம் ஃபன்னு, இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. இது வந்து வேடிக்கை. இதை ஒரு சர்க்கஸ் கோமாளி செய்வான், புரியுதுங்களா? மகிழ்ச்சி எல்லா இடத்துல. புரியாத விஷயங்கள் தான் சார் மகிழ்ச்சியே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியாத விஷயங்கள் தான் மகிழ்ச்சியே. இப்போ எனக்கு 1970 வேலை கிடச்சிது சிவகாசியில். 73 வேலை நிரந்தரமாயிருச்சு. 73 வேலை நிரந்தரமான உடனே என் கூட வேலைக்கு சேர்ந்தவனுக்கெலாம் கல்யாணம் ஆயிடுச்சு.
எனக்கு ஒருத்தனுக்கு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸு, 4 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 4 பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம். சுதந்திரமாக இருக்கானே அப்படின்னு என்னை தூண்டி விட்டாங்க. மாப்பிள்ள எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ மட்டும் கல்யாணம் ஆகாமல் அப்பாட்ட சொல்கிறா அப்படின்னா. எங்கள் ஊர் மதுரை, சனி ஞாயிறு மதுரைக்கு போவேன். எப்போவுமே எங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசினதே கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு 60 வயசு ஆகிற போது தான், 65 வயசு ஆகிற 65 வயசுக்கிட்ட தான் எங்கள் அப்பா இறந்தார். 91 92 வயசில். அது வரைக்கும் எங்கள் அப்பா முன்னாடி நின்று நான் பேசினது கிடையாது. அவர் கூப்பிட்டா போவேன், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். எங்கள் அப்பாட்ட நாங்கள் இப்போ அப்பா தோளில் பயலுவ 2 பேரும் கை போட்டுக்கிட்டு, எப்பா உங்களுக்கு ஹன்சிகா மோத்வானியை பிடிக்குமா, இல்லைன்னா இப்போது யாரோ இந்த ஒரு கீர்த்தி சுரேஷை பிடிக்குமாங்க. அவர் உடனே அதெல்லாம் அப்பாட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அவர் உடனே அந்த 2 பேரும் அம்மா நிற்கலான்னு பாரு, அம்மா நிற்கலைன்னா பதில் சொல்லுவாரா? ஏதாவது புரியுதா? ஏய் அப்பாட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ல, சொல்லல. இது இப்போ காலம் மாறி போச்சு. எங்கள் அம்மாட்ட மெதுவாக சொன்னேன். எங்கள் குடும்பத்தில் அன்னைக்கே தமிழ்நாட்டினுடைய நிலைமையை ஓரளவுக்கு எங்கள் குடும்பம் வந்து அசஸ் பண்ணுச்சு. எதுனால அம்மா வழியாக தான் நடக்குங்கிறத அப்பா நோ வேல்யூ. உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், பெத்த தாயிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா? மெதுவாக, ஏம்மா நீ வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சு போட்டு விட்டுட்டம்மா. சிவகாசியில் ஒரு ஹோட்டல் கூட நல்ல ஹோட்டல் இல்லைம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டா தான் அம்மா. புரிஞ்சுக்கிடாமல் சேர்த்து வச்சா அது சும்மா. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு பேர் அம்மா. அம்மாங்கிற சொல்லே புனிதம். 4-5 வார்த்தை புனிதமே போச்சு. ஒரு 4-5 புனிதமான வார்த்தைகள் 4-5 இருக்குது. ஒன்று அதில் முதல்ல அம்மா, இன்னொன்று தியானம், இன்னொன்று சபதம், இன்னொன்று ஆன்மா, தோழி. இதெல்லாம் புனிதமான வார்த்தை சார். எல்லாம் இது எதாவது விளங்குதா சார்? அம்மா, எங்கள் அம்மாவை நான் உயிருக்கு உயிராக நினைச்சேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவோட ஆன்மா என்கிட்ட பேசினதே இல்லை சார். ஆனால் பேசுது சார். ஆன்மா பேசுறதுலாம் அவனுக்கு புரியுது சார். அவனுக்கு புரியுது, எனக்கு புரிய மாட்டேங்குது சார். எங்கள் அம்மாட்ட மெதுவாக சொன்னேன், அம்மா நல்ல சாப்பாடே இல்லைம்மா சிவாஜியில் அப்படின்னேன். அப்பா வந்தோன்னு சொல்கிறேன்டான்னு புரிஞ்சுக்கிட்டாவோ. என்ன இவன் சாப்பாட்டுக்கு அடி போடலை, சம்சாரத்துக்கு அடி போடுறான் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா. அப்பா வந்தார். கடை மூடிட்டு 12 மணிக்கு தான் வருவார். ராத்திரி 12 மணிக்கு வருவார். நான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற கேண்டிடேட் மாதிரி என் ரூமில் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உள்ள தாம்பத்திய வாழ்க்கை எப்படி தெரியுமில்ல? எங்கள் அம்மா பேர் சண்முக வடிவு. எனக்கு தெரிய அவங்க வாழ்ந்த 45-50 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் வடிவுனோ சமூக வடிவுனோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரை கூப்பிட்டதே கிடையாது. அவர் வாசலில் வந்த உடனே அந்த பாருங்க அப்படின்னா சொம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும். அவர் காலை கழுவிட்டு வருவார். காலை கழுவிட்டு வந்த உடனே சாப்பாடு வைக்கணும், தண்ணி கொடுக்கணும், கை கழுவணும். வெறும் செருமல், உருமல், இருமல். நான் கூட ரொம்ப நாள் அப்பாவுக்கு பேச வராதோன்னு நினைச்சேன். அந்த கால வாழ்க்கை அப்படி. அப்பாவுக்கு ஊமையோ அப்படி இல்லை, பேசுவார், நல்லா பேசுவார். வேற ஆளுகள்லாம் வந்தால் நல்லா பேசுவார். அம்மாட்ட பேச மாட்டார். அம்மாட்ட பேச முடியாதுல்ல அப்போ இருந்த. அம்மா என்ன விளையாட்டா? அம்மாட்ட பேச முடியல. பெரியவன் வந்திருக்கான், நான் தான் மூத்தவன். இல்லை அவனுக்கு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இல்லையா, சிவாஜியில் நல்ல சாப்பாடு இல்லையா. என்னங்க ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அப்போ தான் பேசினார்.
அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் அவ்வளோதானே, ஏற்பாடு பண்ணிடுவோன்னாரு. அப்பா பொண்ணு வாக்க போகிறாங்க, வெரி குட், ரொம்ப ரிலீஃப் ஆச்சு. பாடா பொண்ணு வாக்க போகிறாங்க, அப்பா ஓகே பண்ணிட்டாரு. அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும் அவ்வளோதானே, ஏற்பாடு பண்ணிடுவோம். காலையில் அவன்கிட்ட சொல்லிடு, அப்பா ஏற்பாடு. என்ன ஏற்பாடுங்க பண்ண போகிறீங்க? எங்கள் அம்மா சும்மா தானே இருக்கா, கூட்டிகிட்டு போய் சொல்லுங்க. இல்லை, எங்கள் பாட்டி நல்லா சமைப்பாங்கிறது வேற விஷயம். நான் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியானா இவர் எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போய்க்கிறேன். அன்னையிலேருந்து எனக்கு ஒன்றும் புரியலை சார், ஒன்றுமே புரியல. பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு பவர் கட்டு சார். பொண்ணு பார்க்க போயிருக்கேன், தென்காசியில் பொண்ணு பார்க்க போயிருக்கேன். பொண்ணு அடுக்கலையில் நிற்கிது, நடுவில் ஒரு ஹாலு, அதில் தான் சாப்பாடு வச்சா. இரவு டிஃபன் கை நினைக்கிறது போகும்ல, கை நினைக்க சொல்லிட்டாங்க. நான் எங்கள் பெரியப்பா கூட போயிருந்தேன். எங்கள் பெரியப்பா, பெரியப்பா பொண்ணு பார்க்கணும்ப்பா, பொண்ணை பார்த்துட்டு சாப்பிடுவோம்ப்பா, பொண்ணை பார்த்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு. பாப்பா எங்கள் மாமனார், என்ன மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை பொண்ணை பார்க்கணும். ஏம்மா பொண்ணை கூட்டிகிட்டு வா. அப்போவே அவோ உருட்டுன்னு போயிட்டு, வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி. அப்போவே 1973 அடுக்கலையிலேருந்து மெயின் ஹாலுக்கு கண்ணமைக்கிற நேரத்தில் உருட் பறந்துட்டா. பொம்பளை பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாதமாக 2 சினிமாவுக்கு போகுது, பீச்சுக்கு போகுது. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலங்குது. எல்லாம் சுற்றிட்டு எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படிங்குது. அப்போல்லாம் அப்படி புருட்டுன்னு போய்ட்டு, எங்கள் பெரியப்பா பாத்தியால புருட்டுன்னு போயிட்டா, பெரியப்பா பார்க்கல பெரியப்பா. அந்த நேரத்தில் பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட்டான மட்டும் புருட்டுன்னு இந்த பக்கம் போயிட்டா. இருட்டில் தெரியல பெரியப்பா. இல்லை எங்கள் பெரியப்பா சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விளங்காத விஷயம் அதுதான். எங்கள் பெரியப்பா சொன்னார், கடவுளாக பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு. கடவுளாக பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு, கடவுளாக பார்த்து பிள்ளைய விருட்டுன்னு போக வச்சிருக்காரு. அவள் நிதானமாக வந்து கரண்ட் இருந்திருந்தா அவள் உன்னைய பார்த்துருப்பா. இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகாதுன்ட்டு. புரியுதா? ஏதாவது புரியுதா? அப்புறமும் கல்யாணம் ஆச்சு சார், அப்புறம் கல்யாணம் ஆச்சு. இல்லை ஒரு இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். 8:25 முடிக்கணும், இல்லை 8 முடிச்சு. சாப்பாடுலாம் நல்லா சமைச்சிங்கன்னா, நல்லா சமைச்சா இவன் எங்கே சமைக்கிறாங்க? சமைக்கிறதே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. ஒரு காலத்தில் அம்மியில் அரைச்சாங்க, உரல் ஆட்டினாங்க. இப்போலாம் எல்லாமே கேட்ஜெட்ஸ். இந்த பெரிய கிரைண்டர் வந்தபோது, பெருசாக வெட் கிரைண்டர் ஒன்று வந்ததில்ல, அப்போ என் வீட்டம்மா கேட்டாங்க, வெட் கிரைண்டர் ஒன்று வாங்கி கொடுங்க. நானே மாவாட்டி கையெல்லாம் புஜம்லாம் வலிக்குதுன்னு அவனுக்கு வெட் கிரைண்டர் பெருசாக வாங்கிடும். அது தடங்குன்னு சுற்றும். பெரிய கிரைண்டர், பெரிய குழவிகள் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டேபிள் டாப் சின்னதாக குழவி போட்டு ஈஸியாக தூக்கி கழுவுற மாதிரி வச்சாங்க. அதை வாங்கி கொடுங்கன்னா அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இப்படி வலிச்சு போடுறது கஷ்டமாக இருக்குது, ஒரு டில்ட்டிங் கிரைண்டர் வாங்கி. பெரியோர்களே தாய்மார்களே, எங்கள் வீட்டில் இப்போ ஒரு வெட் கிரைண்டர் இருக்குது, ஒரு டேபிள் டாப் இருக்குது, ஒரு டில்ட்டிங் கிரைண்டர் இருக்குது, 3 கிரைண்டர் இருக்குது. தினம் சாயங்காலம் 15 ரூபாய்க்கு மாவு வாங்குறேன். ஏதாவது புரியுதா? மாவு ஆட்டுறதுக்குன்னு 3 கிரைண்டர் இருக்குது, ஆனால் 15 ரூபாய்க்கு மாவு. எங்கள் 2 பேருக்கு தோசை சுடுறதுக்கு 15 ரூபாய்க்கு மாவு. அது ரொம்ப ஃப்ரீயாக கோயிலுக்கு போயிட்டு வரையில் அப்படி ஒரு 15 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன அப்படி எதுக்கு 3 கிரைண்டர் இருக்குது? நீங்கள் மேக்கப் சொன்னேல, இந்த மிஸ்ஸு பற்றி சொல்லல, ஓவர் மேக்கப் போடாதீங்கன்னு அந்த மேடம் கூட யோசிச்சாங்க. அவங்க மேக்கப்பே போடல, ஆனால் அவங்க யோசிச்சாங்க, மேக்கப்லாம் ஓவராக போடக்கூடாதுங்க, அழகு என்பது வேறு, அலங்காரம் என்பது வேறு. ரொம்ப அலங்காரம் பண்ணிங்கன்னா அழகு கெட்டு போகும். இது மெசேஜ்.
ரொம்ப அலங்காரம் பண்ணிங்கன்னா அழகு கெட்டு போகும். இயல்பாக அழகாக இருங்க, இயல்பாக அழகாக இருங்க. அழகு இயல்பாக இருக்கணும். மேக்கப் பியூட்டி பார்லருக்கெல்லாம் தயவுசெய்து போகாதீங்க, அது கொள்ளையடிக்கிற கூட்டம். அங்கே இருக்கிற புருவத்தை எடுத்துட்டு அப்புறம் வரைகிறாங்க. எதுக்கு? இயற்கையாக இருக்க புருவத்தை வலிச்சு எடுத்துட்டு பென்சிலை வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை அப்படி வரையுதான். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை ஈஸி சேரில் படுக்க போட்டு அந்த வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு ஐட்டங்கள் இருக்குல்ல, பட்டர், இந்த குக்கும்பர், கேரட்டு, இதையெல்லாம் மிக்சியில் அடித்து முகத்தில் தடவிட்டாங்க. முகத்தில் தடவி ஒரு வெள்ளரிக்காய் 2 ரவுண்டாக நறுக்கி கண்ணில் வச்சுட்டாங்க. கண்ணில் வச்சுட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பியூட்டிஷியன், மேடம் 15 மினிட்ஸ் ஆடாமல் அசையாமல் இருங்க, நான் இன்னொரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு கேஸு, இன்னொரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு வெளியே போயிடுச்சு. போனது கதவை சாத்தாமல் போயிடுச்சு. கதவை சாத்தாம போனால் இது வெண்ணெய்லாம் தடவிட்டு இது படுத்து கிடக்கு. கண்ணை வேற திறக்கப்படாதுன்ட்டா, கண்ணில் வெள்ளரிக்காயை வச்சு அப்பிட்டா. ஒரு நாய்க்குட்டி உள்ளே வந்துடுச்சு. நாய்க்குட்டி உள்ளே வந்து இந்த அம்மா படுத்திருக்க ஈஸி சேர் மேலே காலை வச்சு, பட்டர் இருக்கா, வெண்ணெய்லாம் இருக்கா, அது உடனே இவங்க படுத்து கிடக்கிறவங்க, மேடம் 15 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்களே மேடம். நாய் நக்கிறது பியூட்டிஷியன். ஏதாவது விளங்குதா சார்? ஏதாவது புரியுதா யாருக்காவது? இந்த முடி வளர்க்குறத பற்றி ஒரு பேட்டி 1.5 மணி நேரம் பார்த்தேன் சார். நான் வந்து பொது அறிவை தேடி அலையிறவன். ஒரு நடிகைகிட்ட பேட்டி காண்றாங்க. அந்த நடிகை இவ்வளவு பெரிய கூந்தல் வச்சுருக்கா. கூந்தலுக்கு ஒரு விளம்பரம் ஒன்று போடுவாங்க பார்த்துறீங்களா? கார்னியர் ஷாம்பு ஒரு விளம்பரம் ஒன்று போடுவாங்க. 10 பயலுவோ சகதியில் மாட்டிக்கிட்ட லாரியை இழுப்பானுவோ, வராது. 10 ஆம்பளை பயிலுவோ, நல்ல புஜபல பராக்கிரமம் உள்ள 10 ஆம்பளை பயிலுவோ கைத்தை கட்டி இழுப்பான், வராது. அப்போ ஒரு ரூம்லேருந்து தங்குன்னு ஒரு பொண்ணு சிரிக்கிறா பாருங்க. அவன் பொண்ணு வர்றதுக்கு சிரிக்கலை, தங்குன்னு வர்றான்னு சொல்லல, அதுக்கு சிரிக்கிறான் அவன். தங்குன்னு இவ்வளோ நீளமாக முடியை போட்டுட்டு தங்குன்னு வந்து அந்த முடியை அந்த லாரியில் கட்டி அப்படின்னு இழுத்தா லாரி டபக்குன்னு வந்துருச்சு சார். இந்த 10 ஆம்பளை பயிலவளும் நாண்டுக்கு நின்று சாவ வேண்டாம். 10 ஆம்பளை பயிலவளால் முடியாதது ஒரு முடியினால் முடிஞ்சிருக்கு சார். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு என் ஒய்ஃபு, எனக்கு கார்னியர் ஷாம்பு வேணும், எனக்கு நான் இல்லைக்கு வரைக்கும் வாங்கி கொடுக்கலையே. ஏன் வாங்கி கொடுக்கலன்னா, முதல் கார்னியர் ஷாம்பு கேட்பா, அடுத்து லாரி கேட்பா, அப்புறம் சவதி எங்கே இருக்குன்னு கேட்பா, அந்த லாரியை சவதி வரைக்கும் கொண்டு போய் சவதியில் தள்ளுங்கம்பா, அப்புறம் அவன் நடந்து வந்து இழுப்பா. என்னை ஊரில் ஒரு பேர் மதிப்பானா சார்? அது ஒரு பயங்கரமான ஒரு பேட்டி. நம்ம இதை சொல்லிட்டு நிறைவு பண்ண, பயங்கரமான ஒரு பேட்டி. ஒரு நடிகைகிட்ட கேட்குறான், வடநாட்டு நடிகை. அந்த நடிகைக்கு தமிழும் வர மாட்டேங்குது, அது ஹிந்தி பேசுகிற பொம்பளை பிள்ளை. உடனே அவன் கேட்குறான், மேடம் உங்கள் லாங் ஹேர், அப்படி தானே பேசணும், நீளமான முடின்னு சொல்லக்கூடாது, லாங் ஹேர், ஹவு டு யூ மெயின்டைன் திஸ் லாங் ஹேர், இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒன்று அந்த நடிகை, ஓ மை காட், அதுக்கு எதுக்கு கடவுள்? நீ முடியை எப்படி பராமரிக்கணும்னு கேட்டால் பதில் சொல்லுவியா? அவர் பாட்டில் அப்புறாணியாக உட்காந்துருக்காரு, யார்? கடவுள். ஓ மை காட் அப்படின்னு அவர் எட்டி பார்க்குறாரு, என்ன விஷயம்னு. நீங்கள் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க, வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். எது டிஃபிகல்ட் கொஸ்டின்? இந்திய நாட்டினுடைய முதல் ஜனாதிபதி யாருன்னா கேட்டான், இந்த முடியை எப்படி பராமரிக்கணும் சொல்லிட்டு போயேன். ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க. அது இட் இஸ் நாட் ஏ சிம்பிள் திங். எது? இந்த முடியை மெயின்டைன், இட் இஸ் நாட் ஏ சிம்பிள் திங், ஒரு வெரி டிஃபிகல்ட் டு. ஷாம்பு, ஐ டோன்ட் யூஸ் ஷாம்பு, ஷாம்பு ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸு,
கேர்ள்ஸுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா, ஷாம்பூ இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் பாம்பு. எப்படி? ஷாம்பு பாம்போட கொடுமையா? அதனால் உடனே இவன் நம்மாள், அப்போ வேறு என்ன தேய்ச்சி குளிக்கலாம்னு சொல்கிறீங்க? அது பாசிப்பயிறு இல்லை, பாசிப்பயிறு இந்த பச்சை பச்சை உருண்டை உருண்டை இருக்குதுல்லே, அவளுக்கு தெரியல பாசிப்பயிறு இல்லை, இந்த பச்சை பச்சை உருண்டை உருண்டை இருக்குல்லே, அது எடுத்து செம்பருத்தி பூ நல்லா நுணுக்கி எடுத்து அது சீக்காயிலே சீக்கா அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் குழச்சி முடியிலே தடவினா நொறைச்சி வரும். அது நொறைச்சுனா என்ன மேடம்? அவன் அதாவது இவ கிறுக்கச்சின்னா அவன் பெரிய கிறுக்கனாக இருக்கா. யார் பேட்டி எடுக்கிறவன்? நொறைச்சுனா என்ன மேடம்? இந்த பாம்பு கடிச்சா நொறைச்சி வரும் இல்லே, அது மாதிரி நொறைச்சி வரும். அப்புறம் டோன்ட் யூஸ் ஹாட் வாட்டரோ, சுடு தண்ணி சூடு பட்டு கொட்டி போகும், சூடு பட்டால் முடி கொட்டி போகும். டோன்ட் யூஸ் ஹாட் வாட்டர். குளிர்ந்த தண்ணியிலே குளிச்சுட்டு வெளியே பாத்ரூம் விட்டு வெளியே வந்துடணும். அப்புறம் பாத்ரூமில் குளிச்சுட்டு பூஜையாக பண்ணுவா? ஏதா புரியுதாம்மா? பாத்ரூம் விட்டு இதெல்லாம் இன்டர்வியூ. பாத்ரூம் விட்டு வெளியே வந்து முடி காய வைக்கிறதுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீட்ரு ஹாட்டு முடி கொட்டி போகும். அப்புறம் எப்படி முடியை காய வைக்கிறது மேடம்? யார் அவன்? அது மாமனார் மாமியார் இருப்பாங்களே, அவங்ககிட்ட ஓலை விசிறி கொடுத்து விசிறி 2 சாவுறதுக்கு. முடி நல்லா காஞ்சு பிறகு பாருங்க, நல்லா கவனிங்க, முடி நல்லா காஞ்சு பிறகு பாம்பிராணி உள்ளே விட்டுறணும். பதறிட்டான். பாம்பிராணி உதவி என்ன மேடம்? ஓ ஐ எம் சாரி, பாம்பிராணி இல்லை சாம்பிராணி உள்ள. அப்புறம் எல்லாம் ஓகே, இன்டர்வியூ முடிச்சிடலாமா மேடம்? இன்டர்வியூ நோ இருங்கோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும். இதெல்லாம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கலட்டி ஹேங்கரில் மாட்டிடும். இதுக்கு பாசிப்பயிறு, இதுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணாத. இல்லை, என்ன சொல்ல வர்றேன்னா, எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை, எது நமக்கு நல்லது, எது நமக்கு நல்லதில்லை என்று யோசிக்கிற மூளையை மழுங்கடிக்கக்கூடிய சக்திகள். செய்தி தான். எது நமக்கு நல்லது, எது நம் குடும்பத்துக்கு நல்லது, எது நம் உடம்புக்கு நல்லது என்று யோசிக்க விடாமல் தடுக்கிற தீய சக்திகள் பல்கி பெருகி கொண்டு இருக்கின்றன. அதில் ஒன்று தான் இது. இதிலிருந்து மீண்டால் ஒழிய நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நிறைவு பண்ணுறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு பண்ணுறேன். ஒரு ஃபேமிலி சம்மர் லீவுக்கு உல்லாச பிரயாணம் கிளம்புனாங்க. உல்லாச பிரயாணம், ஃபேமிலி எக்ஸ்கர்ஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நின்னோடனே அவன் அனௌன்ஸ் பண்ணுறான். அவங்க போக புதிய எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுக்கோமே, நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிரஸ், புதிய எக்ஸ்பிரஸ். அந்த நம்பரை சொல்லி 1வது பிளாட்ஃபாரத்துக்கு 450 நிமிடங்கள், மணி சொல்ல மாட்டாங்க, 450 நிமிடங்கள் தாமதமாக வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டான். எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு 3 மணி நேரத்துக்கு மேலே லேட்டாக உன்னை பொண்டாட்டியை பார்க்குறோம். என்னங்க அவ 4.5 மணி நேரம் லேட்டான். சரி, அதனால் என்ன அன்னடி, அதனால் உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், இது ட்ரெயின் லேட்டாக வர்றதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன்? உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையிலேருந்து எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குதுடி. எதை தொட்டாலும் 4.5 மணி நேரம் லேட்டுங்கிறாண்டி. ஒன்று அந்த அம்மா எங்க அது லேட்டாக வந்தால் நான் என்ன எங்கே செய்யணும்? நான் அங்கே எங்கள் அப்பாவை அங்கே என்ஜின், உங்கள் அப்பா ட்ரெயின் வேறு ஓட்டிட்டு வரும். அவளுக்கு பொறுமை இழந்து போச்சு. வந்து பாருங்க, சும்மா லூசு மாதிரி பேசக்கூடாது. என்னடி என்னைய லூசுங்கிற? அப்புறம் லூசு மாதிரி பேசினா லூசுன்னு தான் சொல்லுவேன். என்ன பிரயாணம்? என்ன பிரயாணம்? உல்லாச பிரயாணம் புறப்பட்ட குடும்பம் எங்கே நிற்கிது? பிளாட்ஃபார்மில் நிற்கிது. லூசு மாதிரி பேசிங்கன்னா லூசுன்னு தானங்க சொல்லுவேன்.
இன்னும் ஒரு தடவை லூசுன்னு சொன்னால் செப்பையில் அடிச்சுடுவேண்டி, பல்ல பேத்துருவேன். என்னடி புருஷன்னு மரியாதை இல்லாமல் லூசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருக்க, என்னடி அப்படின்னு. அப்போ நீ அப்படி பேசினா நான் அப்படி தாயா பேசணும், அவள் குரலை உயர்த்தணும்னா அவங்க மவன் 8-9 வயசு மவன் அப்பா வேட்டியை பிடிச்சி இழுத்து, எப்பா சும்மா இருப்பா, பொது இடத்துல அடி வாங்கிறாத, எப்படி சும்மா இருப்பா, அவன் பொது இடத்துல எங்கேயும் அடி வாங்கி பார்த்துருக்கான், சும்மா இருப்பா பொது. சகோதரிகளே, அவர்கள் புறப்பட்டது உல்லாச பிரயாணம். இந்த சண்டைக்கும் சச்சரவுக்கும் பிறகு அந்த பிரயாணம் உல்லாசமாக இருக்குமா? புரியுதா? புறப்பட்டது உல்லாச பிரயாணத்துக்காக, ஆனால் சண்டையும் சச்சரவும் பண்ண அந்த பிரயாணம் உல்லாசமாக இருக்குமா? ஆகவே செய்தியாக சொல்லி முடிக்கிறேன், பிரயாணங்களில் உல்லாச பிரயாணம் என்று எதுவுமே கிடையாது. பிரயாணங்களில் உல்லாச பிரயாணம் என்று எதுவுமே கிடையாது. உங்கள் மனசில் உல்லாசம் இருக்குமானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா பிரயாணங்களும் உல்லாச பிரயாணங்கள் தான் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.